கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தை ஏசாயா 65வது அதிகாரம் 9வது வசனம். யாக்கோபிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்தரிப்பவரையும் எழும்ப பண்ணுவேன். நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்தரித்து கொண்டு என் ஊழியக்காரர் அங்கே வாசம் பண்ணுவார்கள் என்று பார்க்கிறோம். I will bring forth descendants from Jacob and from Judah those who will possess my mountains. My chosen people will inherit them and therewith my servants live என்று வாசிக்கிறோம். யாக்கோபிலிருந்து ஒரு வித்து, ஒரு விதையை சீட் என்று நாம் ஆங்கிலத்தில் அதை சொல்லலாம். யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று எண்ணாகமம் 24:17 ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் என்றும், ஏசாயா 11வது அதிகாரம் 1 வசனத்திலே ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும் என்கின்ற தீர்க்கதரிசன வசனத்தை நினைவுபடுத்துகின்ற ஒரு வார்த்தையாக இதை நாம் வாசிக்கிறோம். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேசியாவாக, கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் அவதரித்த அந்த முதல் வருகையை எடுத்து காட்டுகின்ற ஒன்றாக, அவருடைய இந்த முதல் வருகையிலே யூத ஜனங்கள், இஸ்ரவேலர்கள் மேசியாவாக கிறிஸ்துவை, இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையிலே, ஏற்றுக்கொள்ள மறுத்து போன நிலையிலே அவர்கள் எல்லாரும் அர்மகதான் என்கின்ற யுத்தத்திற்கு பிறகு இந்த யூத ஜனங்கள், இஸ்ரவேலர் இயேசுவை கிறிஸ்துவாக, மேசியாவாக, இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஊழியக்காரர்கள் என்று அழைக்கப்பட்டு தேவன் கொடுக்கின்ற அந்த சுதந்திரமான அந்த தேசத்திலே அவர்கள் வாழ்வார்கள் என்கின்ற ஒரு தீர்க்க தரிசனத்தை ஏசாயா இங்கே சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஆகவே நமது வாழ்க்கையிலும் கர்த்தர் அருளுகின்ற சுதந்திரங்களை நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய ஊழியக்காரர்கள் என்கின்ற மேன்மையை பெற்று நாமும் வாழ்வோம் என்கின்ற ஒன்றை இந்த வசனத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.